ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்காகவே கவர்மெண்ட்டில், அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு மானிய விலையில் ஒரு கிட்டு தராங்கங்க. அதோட டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் சேனலை பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது தாங்க கையேடு. இதில் வந்து இந்த செடி வைக்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தமிழில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அதில் எவ்வளோ கேஜி அந்த கோகனட் பித் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஜில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர், யாரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும், அந்த கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு காய்கறிகளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விதை போடுறது எத்தனை நாள் போடணும், அதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தமிழில் நல்லா தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேஜில் விவசாயிகளுக்கு என்னென்ன மானியம் வந்து வழங்கப்படுது அப்படிங்கிறதும் அட்ரஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது. கூடவே ஒரு 3 உரங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற உரம். இந்த உரம் வந்து பூக்கள் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் நல்லா டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரைகோடர்மா விரிடி. இது ஒரு 100 கிராம்ஸ் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ரூட்டில் வர டிசீஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்ததாக அசோஸ்பைரிலம் அப்படிங்கிற உரம் ஒரு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. இதுவும் எதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பேக்கெட்டோட பின்னாடியே இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து க்ரோ பேக் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் நம்ம ஒரு 6 பேக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த க்ரோ பேக்ஸ் எல்லாமே லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படிங்கிற மெட்டீரியலில் செஞ்சது. அதே மாதிரி யூவி ஸ்டெபிலைஸ்டு. அதனால் நம்ம தாராளமாக ஒரு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் வெயிலில் வச்சாலும் அது வந்து மக்கி போகாது. ஒரு பேக்குக்குள்ளேயும் நமக்கு 2 kg கோகனட் பித்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது 2 kg பிளாக்கு. இது கூட நம்ம வந்து 8 to 10 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வாட்டரை வந்து அது கூட ஆட் பண்ணும் போது இந்த பிளாக் வந்து நல்லாவே சாஃப்டாக நமக்கு உதிரியாக வந்துடுது. பாருங்கள், இதில் ஹோல் வந்து இருக்காது, ட்ரெயின் ஹோல் மறக்காமல் நீங்கள் போட்டுக்கணும். நம்ம எக்ஸஸாக தண்ணி ஊற்றினாலும் அது கீழே ட்ரைன் அவுட் ஆகி வர மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றினோடனே நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம இதிலேயே செடி வச்சாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு அந்த சாயிலில் இருக்க அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம சாயிலை மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. தண்ணி இதுக்கு இன்னும் பத்தலை, கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் நம்ம இதில் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே மண்ணை ஆட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த 3 உரம் இருக்கு இல்லையா, அந்த உரம் எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ உரம் தான். ஸோ பயம் இல்லாமல் நம்ம செடிகளுக்கு அதை கொடுக்கலாம். அந்த அசோஸ்பைரிலமும் பாஸ்போ பாக்டீரியாவும் 2 ஸ்பூன் கொடுத்துக்கலாம் ஒரு பேக்குக்கும். அந்த ட்ரைகோடர்மா வெரிடிங்கிறத மட்டும் நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற மண், செம்மண் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் செம்மண் எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கிடைக்கிற மண்ணிலேருந்து இந்த மாதிரி பெரிய கல், குப்பை இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு அந்த மண்ணை வந்து இந்த மாதிரி பிளாக்கு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட அந்த உரத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 days கிட்ட அதை அப்படியே செட்டில் ஆக விட்டுடுங்க. அதோட ஈரத்தன்மையை மட்டும் அடிக்கடி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வடித்த கஞ்சி, அரிசி கழுவின தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணியெல்லாம் அதில் ஊற்றிட்டே வாங்க. அந்த புழுவெல்லாம் நல்லா வளர்ந்து அந்த மண் வந்து நல்லா ஆரோக்கியமாக ஆனதுக்கப்புறமா நம்ம விதைக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட மண் ரெடி ஆகிட்டு இருக்குது. விதைக்கும் போது நான் அடுத்த வீடியோ போடுறேன். இந்த ஃபுல் கிட்டோட விலை வந்து நமக்கு 850 வருது. அரசு மானியம் போக நம்ம 510 கொடுத்து வாங்கினா போதும். இந்த கிட்டு வாங்குறதுக்கு மறக்காமல் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு 2 கிட் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸ்லேயோ இல்லைனா அக்ரி டிபார்ட்மெண்ட், அக்ரி யூனிவர்சிட்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையும் நமக்கு இந்த கிட்டு அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இது கூடவே நம்ம விதை வச்சு செடி வந்ததுக்கப்புறமா மேலே தெளித்து விடுறதுக்கு அந்த நீம் அசால்ட் அப்படிங்கிற ஒரு லிக்விடும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த கிட்லேயே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ்.